ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜோதி டரோட். என்ன டாபிக் அப்படின்னா உங்க பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ் வித் ஹார்ட் ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்க, ஹார்ட்ல என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நீங்க நம்ம சேனல்ல போடுற ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகேவா? பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஜாயின் பட்டன் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணி நீங்களும் நம்ம சேனல்ல ஒரு பார்ட்டாக ஆகுங்க, மெம்பர்ஷிப்பை வாங்கிக்கோங்க. ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு? பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு? பர்சனோட bunch of cards வருது. ஓகே, பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, உங்க பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ், டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? ஓகே, இந்த பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, இந்த கார்டு பார்க்கும்போது டெம்பரன்ஸ். ஸோ டெம்பரன்ஸ் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ டெம்பரன்ஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்சனோட மைண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்பேலன்ஸா இருப்பாங்க. இன்பேலன்ஸ் அப்படின்ற சென்ஸ் வந்துட்டு ரொம்ப, அதாவது வெளியில வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பேலன்ஸே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு எப்படி பேலன்ஸ் பண்றதுனே தெரியல, இது ரொம்ப டென்ஷனா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி இந்த பர்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தாலும் வெளியில காமிக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப்பே இப்படிதான், எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. ஸோ எக்ஸிஸ்டா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லைன்னா கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே வெளியில வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப டென்ஸ்டா வெளியில காமிச்சுப்பாங்க. நான் தான் எல்லாமே பண்றேன், நான் தான் எல்லாமே செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க இந்த பர்சன். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப அடிக்ஷனா இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே அடிக்ஷனா இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆல்கஹாலுக்குமே அடிக்ஷனா இருப்பாங்க. அதாவது குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் உங்களுடைய பர்சன். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கும் அடிக்ஷனாக இருப்பாங்க. அதாவது குடி அப்படிங்கிறத தாண்டி ஒரு பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கங்கள், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்கே கூட அவங்க ரொம்ப அடிக்டிவா இருக்கலாம். பட் வெளியில சொல்லும் போது இந்த ரிலேஷன்ஷிப்னாலதான் என் லைஃபே போயிடுச்சு, ரிலேஷன்ஷிப்னாலதான் நான் இப்படி ஆனேன், இந்த ரிலேஷன்ஷிப்னாலதான் என்னுடைய லைஃப் இப்படி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தின நெகட்டிவான விஷயத்த மட்டுமே வெளியில சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்கள ஹீல் பண்ணதான் செஞ்சிருக்கும். ஆனா வெளியில பார்க்கும்போது ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு பேடான விஷயங்களே சொல்லுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் யோசிக்கணும், இது என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னே தெரியல, ஐயோ நான் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்தேனே தெரியல, ரிலேஷன்ஷிப் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ரிலேஷன்ஷிப்னு சொல்லி உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க உறவவே இந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷா பேசுற மாதிரி அவங்களுடைய வெளியில காமிச்சுப்பாங்க, அதாவது மைண்ட்ல காமிச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் கார்ட் பார்ப்போம். ஓகே, சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு ஃபெமிலாரிட்டி, அதாவது இந்த பர்சனுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஹை அண்ட் லோ எல்லாமே தெரியும், உங்களை பத்தி தெரியும், உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நீங்க எப்படிப்பட்ட பர்சன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், உங்க கூட இருக்கிற ஒரு ஹாப்பி மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனாலுமே ஒண்ணுமே தெரியாத மாதிரியே காமிச்சிட்டு இருப்பாங்க, உங்களை பத்தி பிடிக்காத மாதிரியும், உங்களை ஏதோ வேண்டா வெறுப்பா இவங்க ஏத்துக்கிற மாதிரியுமே காமிச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படி பாக்குறப்போ இந்த பர்சன் வந்து தன்னைய வந்து உள்ள வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. பட் வெளியில இந்த பர்சன் வந்து காமிச்சுக்கிறது வந்து தான் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளு, நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து தெரியாம நான் வந்து விழுந்துட்டேன்,
எல்லாமே இந்த பர்சனை பத்தி தெரிஞ்சும் கூட நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் விழுந்துட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பட் உங்களை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும். மேபி சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருந்திருக்கும். ஸ்கூல் காலேஜஸ்ல கூட இந்த லவ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஒரு இன்னசென்ஸ் தெரியுது, ஒரு சந்தோஷம், ஒரு மெமரி உங்களை பத்தி இருந்தாலும் வெளியில காமிக்கிறப்போ இதெல்லாம் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், இது எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் வந்து உன்கிட்ட போய் மாட்டினேன் பாரு அப்படின்ற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களை பத்தின ஒரு நெகட்டிவான ஐடியாவை மட்டும் வெளியில சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஹாப்பியாவே தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதை காமிக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஹார்ட் ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது நம்ம அதை தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து அவங்களுடைய மைண்ட் ஃபீலிங்ஸ் வந்து உங்களை திட்டிக்கிட்டே இருக்கும், உங்களை வெறுத்துக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள வேணும் வேணும் வேணும்னு நினைச்சிட்டு வெளியில வேணாம் வேணாம்னு பிஹேவ் பண்ற பர்சன் தான் இந்த பர்சன். ஓகேங்களா? தன்னுடைய ஃபீலிங்ஸ வெளியில வந்து போல்டா காமிக்க மாட்டாங்க. ஆனா வெளியில வந்து நான் ரொம்ப போல்டு, நான் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆளு, ஏதோ நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து தெரியாம நான் விழுந்துட்டேன், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. இந்த கார்டு இந்த கார்டு பார்க்கும்போது, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போனா என்ன, அதான் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்ட். இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் எப்ப போறேனோ அப்போதான் எனக்கு ஒரு லைஃப்ல ரெஸ்ட், அப்போதான் எனக்கு ஒரு தலைவலியே தீர்ந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அதாவது படுத்திருக்க மாதிரி காமிக்கிறாங்களா, ஒரு அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டா. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் வெளியில வந்துட்டா நான் அவ்வளோ வந்து நான் ஹாப்பியா இருப்பேன், எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும், நான் அவ்வளோ அப்படியே ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களோட எனர்ஜி பார்க்கும்போது வெளியில அந்த மாதிரி காமிச்சுக்குவாங்க. பட் உள்ளுக்குள்ள வந்து இவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே போயிடக்கூடாதுப்பா, எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல வழியில போயிடணும், நம்ம இப்ப லவ்வர்ஸா இருக்கோம், நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் ஆகி நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள அதற்காக வேண்டிட்டு, அதற்காக அப்படியே ஏங்கிட்டு வெளியில காமிச்சுக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு சுத்தமா ஆகவே ஆகாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போனா நான் வாழ்நாள்ல நான் பண்ண சந்தோஷம், நான் பண்ண புண்ணியம் பாக்கியம் அதான் அப்படிங்கிற மாதிரி வெளியில காமிச்சுக்குவாங்க. ஒரு நன்றி உணர்வு இல்லாத மாதிரி. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு என்னெல்லாம் செஞ்சுச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம, ஒரு நன்றி உணர்வு இல்லாம உங்களை பத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கே அது வந்து போகும், நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் இவங்களுக்கு, ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி இப்படி பேசுறாங்களே, இவ்வளவு பேடா பேசுறாங்களே, நம்ம செஞ்சதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம பேசுறாங்களேங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து இந்த பர்சனை பார்க்கும் போதெல்லாம் வரும். ஏன்னா இவங்களுடைய வெளி பிஹேவியர் அப்படி இருக்கும். என்னதான் உங்களை பிடிச்சிருந்தா கூட வெளியில உங்களை பத்தி ஒரு வார்த்தை நல்ல வார்த்தைய வந்து சொல்லவே மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்ட் 10 of Swords. ஸோ 10 of Swords அப்படின்னும் போது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்டிங்ஸ். அதாவது பார்த்துட்டே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா வந்து சேர போறது கிடையாது, நம்ம எதுக்குதான் ஒன்னா இருக்கோமோ, தேவையில்லாம ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது. இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லா தான் எண்ட் ஆக போகுது. நம்ம இவ்வளவு தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்காக பண்றோம், ஆனா பார்த்துட்டே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்னும் இல்லாம தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் வந்து சொல்றது. நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து சிரிச்சதே கிடையாது, ஒரு நாளும் சிரிச்சது கிடையாது, எனக்கு கஷ்டம் 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 மட்டும்தான், என் மனசுல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால அவ்வளவு காயங்கள் வந்து என் மனசுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ வந்து என்னை ஏமாத்திட்ட, நீ வந்து ரொம்ப நான் உன்னை நல்ல பர்சன்ற மாதிரி நான் உன்னை நினைச்சேன், ஆனா நீ வந்து நேர்ல வந்து பார்த்தா நீ அப்படி இல்லவே இல்லை, நான் உன் கூட பழகும் போதெல்லாம் நீ வந்து எப்படி இருந்த, நீ வந்து ரொம்ப பெட்டரா தெரிஞ்சானா உன்கிட்ட வந்து பழகி பார்க்கும்போது சுத்தமா நீ வந்து எனக்கு ஆப்டான ஒரு பர்சனே வந்து இல்ல, உன்னால நான் காயப்பட்டதுதான் அதிகம், உன்னால நான் லைஃப்ல இழந்ததுதான் அதிகம், நீ எனக்கு ஒரு மேட்சான ஒரு பர்சனே வந்து கிடையாது, உன்னால என் லைஃப்ல ஃபெயிலியர் மட்டும்தான், குழப்பம் மட்டும்தான், நான் தோத்துட்டே தான் இருக்கேன் உன்னால, இந்த ரிலேஷன்ஷிப்லயும் நான் தோத்துருவேன், லைஃப்லயும் நான் தோத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான எண்ணம் வந்து இந்த பர்சன் மனசுல வந்து கிரியேட் ஆகி மைண்ட் வழியா வெளியில வந்து வரும். ஆனா மனசுக்குள்ள ரியலாவே ஒரு நெகட்டிவான எண்ணம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா உங்களை பத்தி யோசிக்கும் போது ஒரு வேணும்னேவாவது ஒரு நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மனசுல கிரியேட் பண்ணி வெளியில காமிக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவங்களுக்கு உங்களை நல்லா தெரியும், உங்களை பத்தி எல்லாமே கிளியர் கட்டா அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்ல.
நல்ல புரிதல் இருக்கு. நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி நல்ல ஒரு புரிதல் இருக்கும். இருந்தாலும் உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி காமிச்சுப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்குது. அதாவது உங்களாலதான் அவங்க லைஃப் போன மாதிரி அவங்க எப்பவுமே காமிச்சுப்பாங்க. உன்னாலதான் என் லைஃப் இப்படி ஆச்சு. உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்குதான் என் லைஃப் வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு வைபே கொடுத்துட்டு இருப்பாங்க. மனசுல ஆக்சுவலா அப்படி இருக்காது. பட் அவங்க வந்து வெளியில காமிச்சுக்கிறத பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தைக்கு வார்த்தை ஹர்ட் பண்ணுவாங்க. அதாவது குத்தி குத்தி பேசுவாங்க. ஒரு வார்த்தை பேசிட்டே இருப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் பேசிட்டே இருப்பாங்க, அதுல ஒரு ஒரு குத்துலா பேசிட்டே இருப்பாங்க. திருப்பி ஒரு நல்லா பேசுவாங்க. எண்டிங் பார்க்கும்போது உங்கள ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தியே முடிப்பாங்க. நிறைய கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து உங்க மனச வந்து காயப்படுத்துவாங்க. அதாவது உங்களை இறக்கி தாழ்ச்சியா பேசுறது தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் மாதிரியே காமிச்சுப்பாங்க. உங்களை நிறைய ஓட்டிட்டே, கலாய்ச்சிட்டே அந்த மாதிரி காமிப்பாங்க வெளியில. ஆனா அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அவங்க விளையாட்டுக்கு செஞ்சா கூட, அவங்க மனசுல உங்கள பத்தி நல்ல எண்ணங்கள் வச்சிருக்காங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியல. அவங்க வெளியில இந்த மாதிரி உங்களை கலாய்க்கிறதும், தப்பாக பேசுறதும், உங்களை வந்து ஒரு மாதிரி கிண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதும் வந்து காமெடியா உங்களை வச்சு பேசுறதும், உங்களை ஒரு டம்மி ஆக்கி சிரிக்கிறதும் உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். அதாவது காமெடியே உங்களை வச்சுதான் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நைட் ஆஃப் வான்ஸ். ஸோ நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, கடைசி கார்ட்லயே வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட எனர்ஜி, அவங்களுடைய பேஷன், அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய எண்ண அலைகள், எண்ணம் எல்லாமே, செயல் எல்லாமே அவங்களை நோக்கிதான் இருக்கு. தெரியுதா? எனர்ஜி, பேஷனேட், ஆக்ஷன் எல்லாமே அவங்கள நோக்கிதான் இருக்கு. இருந்தாலும் நான் வெளியில காமிச்சுக்க மாட்டேன். நான் ஏன் வெளியில காமிச்சுக்கணும்? நான் உன்னை மட்டப்படுத்திட்டு தான் இருப்பேன். நான் உன்னை டம்மி பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் வந்து உன்னை ஒரு நாளும் உன்னை புகழ்ந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுத்திருக்காங்களோ என்னவோ தெரியல. வெளியில மட்டும் அவ்வளோ உங்களை பத்தி பேடா மட்டும் தான் பேசுறாங்க. உள்ளுக்குள்ள அவங்க இயங்குறதே, அவங்க இயக்கமே உங்களாலதான். அவங்களுடைய மொத்தளவுமே உங்களுக்காக தான். அப்படி ஒரு திங்கிங் வந்து, அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு ஆக்ஷன் வந்து உங்களை நோக்கி வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஆனா என்னன்னா அவங்க உங்களை லவ் பண்றாங்க ரொம்ப அதிகமா, உங்களை விட அவங்க உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீங்க ஏதாவது டம்மி பண்ணுவீங்களோ, இல்ல நீங்க அவங்கள கிண்டல் பண்ணுவீங்களோ, அவங்க வந்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும்ல. சோ அதுக்காக அவங்க பயந்துட்டு வெளியில தான் ரொம்ப மெச்சூர்டான ஆளு, தான் ரொம்ப கம்பீரமான ஆளு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு, உள்ள வந்து அவங்களுடைய ஆக்ஷன், ரியாக்ஷன், கிரியேஷன் எல்லாமே உங்களை நோக்கிதான் இருக்கு. ஓகேங்களா? இது கரெக்டா யூனிவர்ஸ் வந்து லாஸ்ட் கார்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹிண்டையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓகே. இருந்தாலும் உங்க ஹார்ட்டி ஃபீலிங்ஸ் உங்கள நோக்கி எப்படி இருக்கு? ட்ரூவா இப்போ உங்கள பத்தி என்னதான் நினைக்கிறாங்கன்னு நம்ம பாத்துடலாம். ஓகேவா? இதெல்லாம் டிராமா. இதெல்லாம் வெளி வேஷம். ஓகேங்களா? உள்ள உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்துடலாமா? ஓகே. ஓகே. ரொமான்ஸ் ஏஞ்சல் கார்ட்ஸ்ல பாக்கலாம். ஓகேவா? ஓகே. அவங்க ஹார்ட்டி ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஓகே. கேமரா பின்னாடி இந்த கார்டு பாருங்க. சோல்மேட் கார்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஹார்ட்டி ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? உங்களுடைய ஹார்ட்டி ஃபீலிங்ஸ் ஓகே. ரீகன்சிலேஷன். ஓகே. 3 கார்டு செலக்ட் பண்ணலாம். 4 கார்டு வந்தது. நான் 3 கார்டு செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கார்டு இந்த கார்டு தான். காலிங் யுவர் சோல்மேட். ஓகே. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லைங்களா, மனசுக்குள்ளேயே லவ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள திட்டுற கேட்டகரி இவங்க. நான் கண்டிப்பா சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன், இவங்க வந்து உங்களை வந்து தீவிரமா லவ் பண்றாங்க, டீப்பா லவ் பண்றாங்க. இவங்க எனர்ஜியை பார்க்கும் போதே தெரியுது. இவங்களோட ப்ரேயர், இவங்களுடைய அஃபர்மேஷன், இவங்களுடைய விசுவலைசேஷன், இவங்களுடைய கனவு, நினைவு எல்லாத்துலயும் உங்களை வந்து நினைப்பாங்க. உங்களை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும்.
உங்க கூட தான் உங்க லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா வெளியில உங்களை வந்து சும்மா ஓட்டுறதுக்காகவும் ஒரு கலாய்க்கிறதுக்காகவும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பத்தின பேடான விஷயங்களே சொல்லி உங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா, டீஸ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அது உங்களுக்கு உண்மையிலேயே ஹர்ட்டிங்கா இருக்கும். அவங்க விளையாட்டுக்கு பண்றதா நினைச்சு அவங்க பண்ணுவாங்க. பட் ரியலாவே அது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அது இன்னுமே அவங்களுக்கு அது புரியல. ஆனா அவங்க ஹார்ட்ல நீங்க தான் இருக்கீங்க. ரீடிங்ஸ் மூலியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வெளியில எப்படி காமிச்சுக்கிட்டாலும் என் ஹார்ட் ஃபுல்லா நீ தான் இருக்க. நம்ம கனெக்ஷன் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் நான் ஃபீல் பண்ணனாலதான் நான் உன்கிட்ட உரிமையா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்னதான் உரிமையா பிஹேவ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அவங்க நடந்துக்கும் போது அவங்களுடைய மைண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது ரியலி அது உங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அது வந்து புரிய வந்திருக்கு. அது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து அது வந்து தெரியாது. அவங்க காயப்படுத்தும் போது அவங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா மட்டும்தான் இருக்கும். ஆனா அவங்களோட ரியல் ஃபீலிங்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க மேல அந்த அளவுக்கு வந்து லவ் வந்து வச்சிருக்காங்க. இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய நினைப்புல அவங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த பர்சன் மனசுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா? ரீகன்சிலேஷன். எத்தனை பேர் இந்த கார்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க, கேட்டுட்டு இருக்க, ஆசைப்படுற, கெஞ்சுற, ஏங்குற, அதாவது ஒரு அப்படியே ஒரு போராட்டமா இருக்கிறது வந்து இந்த ரீகன்சிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான். எப்ப எனக்கும் என் பர்சனுக்கும் ரீயூனியன் ஆகும், ரீகன்சிலேஷன் ஆகும், நாங்க எப்ப ரீயூனைட் வந்து ஆகும், எப்பதான் எங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அந்த ஒரு விஷயத்த தருவாங்க. ஏன்னா என் பர்சன் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவங்க வெளியில வந்து ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்றாங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்து வெறுத்து பேசுறாங்க. அவங்களுடைய பேச்சே வந்து என்ன ஹர்ட் பண்ற மாதிரிதான் இருக்கு. ஒரு நிமிஷம் கூட அவங்களுடைய பேச்சு வந்து எனக்கு வந்து அன்பாகவோ, ஆதரவாகவோ, ஒரு நம்பிக்கை தர மாதிரியோ இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பர்சன் வந்து எனக்கு நெகட்டிவா மட்டும்தான் பேசுறாங்க, நெகட்டிவா மட்டும்தான் செய்யறாங்க. சோ நான் எப்படி நம்புறது? வெளியில வந்து இந்த பர்சனுக்கு என் மேல அன்பு இருக்க மாதிரியே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் என் மேல ஒரு வெறுப்பு இருக்க மாதிரிதான் இருக்கு. அவங்க என்ன கிண்டல் பண்றாங்களா? இல்ல என்ன வந்து என்ன சொல்றது? உண்மையிலேயே என்ன வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க மனசை திறந்து அவங்க ஃபீலிங்ஸ வந்து சொல்லவே மாட்டேன்றாங்க. என்ன ஹர்ட் தான் பண்றாங்க. இதான உங்க மனசுல இருக்க எண்ணம்? எனக்கு அது கண்டிப்பா கேக்குது. யூனிவர்ஸ்க்கும் கேட்டிருக்கோம். அதனாலதான் கார்ட்ஸ்ல சொல்றாங்க ரீகன்சிலேஷன். வேற என்ன வேணும்? ரீகன்சிலேஷன். நீங்க யார நினைச்சு ஏங்கிட்டு இருக்கீங்களோ, யாருக்காக வெயிட் பண்றீங்களோ, அவங்களும் உங்களுக்காக என்ன செய்யறாங்க? வெயிட் பண்றாங்க. உங்க கூட எப்படியாவது ரீகன்சிலேட் பண்ணணும்னு என்ன செய்யறாங்க? ஆசைப்படுறாங்க. அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வெளியில காட்டுறத வச்சுதான் இந்த பர்சனை வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. வெளியில வந்து அவ்வளவு கோவங்க வந்து காட்டுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு அன்பை வந்து திணிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாது. அதை வந்து ஒரு கோபமாகவோ, வெறுப்பாகவோ, கிண்டல் பண்ணியோ, டீஸ் பண்ணியோ இப்படிதான் அவங்க காட்ட தெரியும். ஓகேங்களா? பட் உள்ளுக்குள்ள உங்க மேல அவங்களுக்கு அவ்வளவு வந்து ஆசை இருக்கு. ஆசை இல்லாமலா சோல்மெட் அப்படிங்கிற ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? சோ டெஃபினட்டா இந்த பர்சன் மனசுல வந்து ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கு. ஆனா வெளியில என்ன சொல்றதா கார்ட்ஸ்ல வந்துச்சு, நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், உன்னை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ என் லைஃப் விட்டு எப்போ போறியோ அப்பதான் எனக்கு ரிலாக்ஸேஷன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுல? மைண்ட் ஃபீலிங்ஸ்ல. பட் ஹார்ட் ஃபீலிங்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். டோட்டலா டிஃப்ரெண்டா வந்து நான் சொன்னேன்ல, பர்சன் வந்து ஹைட் பண்றாங்க, மறைக்கிறாங்க. எங்க நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அவ்வளவுதான், நம்மள அப்படியே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட அந்த வந்து என்ன செஞ்சிருது, அந்த பிரஸ்டீஜ் வந்து குறைஞ்சிரும். அவங்களுடைய அந்த பிரஸ்டீஜோ இல்ல அவங்களுடைய அந்த ஒரு ஈகோக்கு வந்து அது வந்து என்ன இடிக்குது. நம்ம போய் நம்ம எதுக்கு சொல்லணும்? நான் வந்து உன் மேல இப்படி ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மையே சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் தானே தவிர இவங்களுக்கு வந்து வேற எந்த விதமான ப்ராப்ளமும் உங்க மேல வந்து இல்ல. ஓகேங்களா? வெரி சூன் அந்த ரீகன்சிலேஷன் கூட வெரி சூன் சீக்கிரமாவே நடக்க போகுது. ஓகேங்களா? சோ கிளியரா அவங்க உங்களை டிசைட் பண்ணிட்டு தான் உங்களை கிண்டலே பண்றாங்க. அவங்க உங்களை வேணான்னு சொல்றாங்களா? அப்ப வேணும்னு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பர்சன் சைட்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான
ரியாக்ஷன்ஸ் தான் வருதா, நெகட்டிவான சிம்டம்ஸ் தான் வருதா, நெகட்டிவா தான் பேசுறாங்களா, திட்டுறாங்களா, கவலையே படாதீங்க. இவங்க அப்போ உங்களை லவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த பர்சன் சைட்ல இருந்து என்ன நெகட்டிவ் ரியாக்ஷன் வந்தாலும் அதை அப்படியே நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்திருக்கிற ரீடிங்ஸ். ஓகேங்களா? சோ சீக்கிரமே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியில தெரிய போகுது. ஸோ ரீகன்சிலேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ரொம்ப கிளியரா இந்த பர்சன் வந்து தெரியுது நீங்க தான் அவங்களுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன உங்ககிட்ட வரணும்னு நினைச்சீங்களோ அது உங்களை நோக்கி சீக்கிரமா வரும். இந்த பர்சன் உங்களை தேடி டெஃபினட்டா வருவாங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கார்டு பார்க்கலாமா? ஓகே, one card, universe. ஓகே, பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. ஓ பாருங்க, நியூ லவ். ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து நிறைய ஃபீலிங்ஸ் வந்து உங்க மேல வந்து இருக்கு. ஆனா அது எதுவுமே இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? தினம் தினமும் உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு வருது. உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கேரி பண்றாங்க. அது வந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய புதிய வகையில உங்க மேல லவ் வருது. இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு உங்க மேல லவ் வந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு வேற ஒரு விஷயத்துக்கு உங்க மேல லவ் வரும். சோ அந்த நியூ லவ் வந்து உங்க மேல ஃபார்ம் ஆயிட்டே தான் இருக்கு. அதை எங்க நீங்க கண்டுபிடிச்சிட போறீங்க அப்படின்னு சொல்லி கூட உங்ககிட்ட இந்த பர்சன் என்ன செய்யலாம், ரொம்ப நெகட்டிவா வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ யூனிவர்ஸ் நான் திரும்பியும் கேட்டிருக்கேன் ரீகன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, நியூ லவ். சோ டெய்லி 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 உங்க மேல என்னதான் செஞ்சுட்டு இருக்கு, லவ், நியூ லவ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே, கெமிஸ்ட்ரி. ஓகே, நம்ம எப்பவுமே கெமிஸ்ட்ரி கார்டு வந்து மிஸ் ஆகாம நம்ம ரீடிங்ஸ்ல வந்து வரும். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் கெமிஸ்ட்ரி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ சில பேருக்கு ரொம்ப பாசம் இருந்தா கூட அதை வந்து ஒரு கோபம் மூலியமாகவோ வெறுப்பு மூலியமாகவோ திட்டிகிட்டே காமிப்பாங்கல்ல, இவங்க அந்த மாதிரி ஒரு வகைரா. ஸோ அதனால அவங்களுடைய கெமிஸ்ட்ரி என்னன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க மனசுல உங்க மேல அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கேரி பண்றாங்க. உங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகதான் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம உங்களை திட்டுறதும் உங்களை வந்து காயப்படுத்துறதும் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு புரிய வரும், நம்ம விளையாடுறது அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு, நம்ம ஒரு விஷயம் பண்றோம் விளையாட்டுக்கு பண்றோம் அது எந்த அளவுக்கு நம்ம பார்ட்னருக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு, நம்ம பர்சனுக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய வரும். சோ இப்படியே விளையாடிட்டு இருப்பாங்களா, இப்படியே அவங்க ஃபீலிங்ஸ வந்து ஹார்ஷா தான் காமிப்பாங்களா, என்கிட்ட அன்பா வந்து பேச மாட்டாங்களான்னு கேட்டா அவங்களுடைய ஹார்ட் ஃபீலிங்ஸ பாருங்க. அவங்களுடைய மைண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? நான் கிளியரா சொல்லியிருக்கேன். அவங்களுடைய மைண்ட் ஃபீலிங்ஸ் போய் பாருங்க, பார்த்துட்டு இந்த ஹார்ட் ஃபீலிங்ஸ்க்கு வாங்க. ஸோ அவங்களுடைய ஹார்ட் ஃபீலிங்ஸ் வந்து டெஃபினட்டா நீங்க வேணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன அவங்களுக்கு வந்து காட்டுறதுதான் ஒரு வரைமுறை தெரியாம இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அது மாறும். அவங்க வந்து அப்படியே விளையாடிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல நீங்க அவங்கள விட்டு போயிருவீங்கன்னு என்ற பயம் உங்களுக்கு வந்தாலே அவங்களே வந்து ரீகன்சிலேஷன் பண்றது, அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுறது, ஃபாஸ்டா எல்லாமே என்ன செய்வாங்க, ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கெமிஸ்ட்ரி அண்ட் அட்ராக்ஷன் வந்து டெஃபினட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். ஓகேவா? யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உங்க பர்சனை கொண்டு வந்து சேர்க்கட்டும். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களை நோக்கி வர என்னுடைய பிரார்த்தனை எப்பவுமே யூனிவர்ஸை நோக்கி இருக்கும். ஓகேங்களா? இது ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை மற்றவர்களுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய லவ் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ நீங்க பர்சனலா ரீடிங்ஸ் எடுத்தாதான் உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு உங்க லவ் லைஃப்ல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களோட ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷனை வச்சுட்டு உங்களுடைய பர்சனல் ரீடிங்கை ஜட்ஜ் பண்ண கூடாது. இது வந்து எல்லாருக்குமான ரீடிங்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. பர்சனலா ரீடிங்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா
8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிளியராக கொடுப்பேன். ஓகேவா? Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Thanks for watching my video. Tata, bye bye.